எங்க போறோம் அங்கதானே. சிங்கங்கள் எவ்வித இடையூறும் செய்யாமல் தயவு செய்து தலைவரின் அன்புக்கு கட்டுப்பட்டு திலகத்திடல் நோக்கி அணிந்திருந்தீர்கள் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தேவேந்திர சொந்தங்களும் தயவு செய்து திலகத்திடல் நோக்கி அலைகடல் என அணிந்திருந்தீர்கள் என கேட்டுக்கொள்கின்றோம். ஆங்காங்கே குடுங்கிட்டு கொண்டிருக்கின்ற தேவேந்திர சொந்தங்கள் தயவு செய்து திலகத்துடன் நோக்கி அணிதிரளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மாநாட்டு பந்தலுக்கு முன்பு கட்டுப்பாட்டையும் நிலைநாட்ட மேடை முன்பு குழுமிருக்கின்ற அனைத்து தேவேந்திர இன சொந்தங்களும் இடையூறும் இல்லாமல் மாநாட்டு பந்தலான திலகர் திடல் நோக்கி அணிவகுத்து செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அவரோடு காத்திருக்கின்றார் நமது அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவரும் இந்தியாவின் நெல்சன் மாண்டவருமாகிய நாளைய தமிழகத்தவர்கள் நீண்ட நேரம் உங்களுடைய திலகத்திடலில் உரையாற்ற உள்ளார்கள். எனவே திருவையாறு ஒன்றியம் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் இனமான சொந்தங்கள் சொந்தங்கள் அனைவரும் அமைதியாக செல்லும்படி கேட்டுக் கொள்கின்றோம். இருக்கின்ற
பெரியவர் ஜெகநாதன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்துடைய மாவட்ட, ஒன்றிய, மாநில கிளை அமைப்பாளர்களே, அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய கணேச பாண்டியன் அவர்களே, வயது முதிர்ந்தாலும் சமுதாயத்திற்காக பாடுபடுவோம் என்று வருகை தந்திருக்கின்ற என் இன பெரியோர்களே, எங்களை எல்லாம் பெற்றெடுத்து இந்த சமுதாயத்துடைய புரட்சிக்காக அனுப்பித்து வைத்திருக்கின்ற அருமை தாய்மார்களே, மற்றும் இங்கே இந்த சமுதாயத்துக்காரன் தேவேந்திர குலத்தான், அரச பாரம்பரியத்தை சார்ந்தவன், என்ன பேசப் போகின்றான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற, ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒட்டர்களே மற்றும் அரசியல்வாதிகளே, அரசாங்கத்துக்காரர்களே, எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு நல்லி அமைந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே, காவலர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் சார்பாக நான் முதற்கனின் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். தேவேந்திர குலத்துடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக தரணி போட்டும் தஞ்சை மண்டலத்திலே லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து இவர்களுக்கு நிகர் எவனுமே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்திலேதான் நான் இந்த தஞ்சை மாநகரத்தை தேர்வு செய்தேன். யாரெல்லாமோ தஞ்சை மாவட்டம் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் என்று சொன்னார்கள். யாருக்குமே சொந்த கிடையாது. இந்த மண்டலம் சோழ மண்டலம், ராஜராஜ சோழ அரசருடைய தேவேந்திரனுடைய மாவட்டம். தேவேந்திரனுக்கு நிகர் இந்த மாவட்டத்திலே எவருமே இருக்க முடியாது என்ற சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திலே மகாநாடு கடத்தி காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். அன்று சோழ அரசன் பேரரசனாக இருக்கும் பொழுது இந்த சோழ நாட்டை வளம் பெற செய்து எல்லா மக்களுக்கும் செழிப்பான உணவுகளை படைத்து வந்தார். அப்பொழுதெல்லாம் வீர தளபதிகளாக, வீர தேவேந்திரர்களாக இருந்தவர்கள் எல்லாம் என் குலத்தார்கள் என்பதை நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியும். அப்பேற்பட்ட தரணி மாநகரிலே, தஞ்சையிலே கொடுமைகள் எல்லாம் நடக்கின்ற காலகட்டத்தை எண்ணிய பொழுதுதான் கொடுமை அகல வேண்டும் என்று சொன்னால், கொடுமை என்ற விலங்குகள் உடைத்தறியப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் இங்கு கால் வைத்தால் தான் சரியாக இருக்கும் என்று எண்ணித்தான் இந்த அடிமை விலங்கை ஒழிப்பதற்காகத்தான் இங்கே மக்களை திரட்டி காட்டியிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, அரசியல்வாதிகள் எல்லாம் காசை வைத்து மக்களை கூட்டுவார்கள். காவல்துறை அதிகாரத்துடைய பலத்தை அவ்வளவு தூரம் இந்த நாட்டிலே ஜாதி வெறி தாண்டவமாடிக் கொண்டிருக்கின்றது. ஆட்சியிலேயும் ஜாதி வெறி, அரசியலிலேயும் ஜாதி வெறி.
ரோட்டிலேயும் ஜாதி வெறி, ஆட்சி பீடத்திலேயும் ஜாதி வெறி, அதிகாரியிடமும் ஜாதி வெறி, அரசாங்கத்துக்காரர்களிடமும் ஜாதி வெறி. இந்த வெறிகள் எல்லாம் உங்களிடம் இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் ஜாதி வெறி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய மக்களை ஜாதி வெறியை தூண்டுகின்றேன். ஜாதி வெறியோடு வாழுகின்ற என்னுடைய தேவேந்திர குலத்தார்கள் எப்பொழுதுமே நீங்கள் நிரந்தர ஜாதி வெறியிலாக வாழ வேண்டும். அக்காலத்தில் சொன்னார்கள், ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கால் என்று சொன்னார்கள். ஆண் ஜாதி பெண் ஜாதி. நான் ஆண் ஜாதி பெண் ஜாதி என்று இந்த மேடையிலே சொல்லுவேன் என்று சொன்னால் என்னுடைய சமுதாய மக்களை சமமாக இந்த அரசாங்கமும் அடுத்தவர்கள் நினைப்பார்கள் என்று சொன்னார். சமமாக இருப்பதற்காக நான் இந்த மேடையின் வாயிலாக கேட்கின்றேன், மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் என்று சொன்னார். எங்களுடைய மக்களுக்கு யார் யார் குறை சொல்ல மாட்டீர்களோ, யார் யார் குறை சொல்ல எண்ணுவீர்களோ அவர்கள் எல்லாம் பெண் கொடுக்க தயாராக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமத்துவம் இந்த நாட்டிலே சரியாக புறப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1972 நான் சமுதாய புரட்சி செய்த பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னல்கள் எல்லாம் கணக்கில் அடங்காது. நான் பள்ளி பருவத்திலே உயர்நிலை பள்ளியிலே படிக்கும் பொழுது கூட ஆசிரியர் பெருமக்கள் ஜாதி வெறியுடன் தான் அங்கே செயல்பட்டார்கள். அதனுடைய உணர்வுகள் என்னுடைய மனதிலே ஊண்டப்பட்டு நான் உயர்நிலை பள்ளியிலே படிக்கும் பொழுதே ஜாதி வெறியனாக்கப்பட்டேன். நான் ஜாதிக்காக பாடுபட்ட பொழுது என் மீது போடப்பட்ட வழக்குகள் கணக்கிலே கிடையாது. அன்று போடப்பட்ட வழக்குகள் இன்று 1995 தொற்றுவிட்டது. இன்னும் வழக்குகள் போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த வழக்குகளை எல்லாம் தவிடு முடிவாக்குவதற்காக எத்தனை வழக்குகள் நீங்கள் போட்டாலும் சரி, இந்த தேவேந்திர குலத்தானுக்கு நிகர் எவனுமே கிடையாது என்பதை நிரூபிக்கின்ற அளவில்தான் ஜாதி வெறியருடைய கூட்டத்தை உருவாக்கி நாங்களும் ஜாதி வெறிகளாக இருப்போம், எங்களுக்கு நிகர் எவனுமே கிடையாது என்பதை நிரூபிப்போம் என்று சத்தியவிரதம் எடுத்து நான் சமுதாயத்துடைய புரட்சி பாதையிலே புரட்சியை செய்ய ஆரம்பித்தேன். 72 என் மீது போடப்பட்ட வழக்குகளுக்கு மீறி 1974 என் தலைக்கு பேரம் பேசப்பட்டது. என் தலைக்கு பேரம் பேசப்பட்ட தொகை அப்பொழுது 2 லட்சம் ரூபாய். ரொம்ப சீப்பா பேசிட்டான். 1979 என்னுடைய தலைக்கு பேரம் பேசப்பட்ட தொகை 3 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் கூட்டிட்டான். நான் மீண்டும் சமுதாயத்துடைய தீவிரவாதமாக செயல்பட்ட பொழுது 1982 நானும் என் உடன் பிறந்த சகோதரன் செல்லத்துறை பாண்டியனும் நெல்லை மாவட்டத்திலே தீவிரமாக சமுதாய புரட்சி செய்து கொண்டிருந்தோம். அரசியல் சண்டாளர்கள், அப்பொழுது ஆண்ட ஆளுநர்கள் எல்லாம் சேர்ந்து இவர்கள் அரசியலை பிழைக்க விட மாட்டார்கள், இவர்கள் 2 பேர்களையும் அழித்து விட்டால் இந்த சமுதாயமே அழிந்த மாதிரி என்று நினைத்து என்னுடைய சகோதரன் செல்லத்துறை கொலை செய்தார்கள். அதன் பிறகு எப்பொழுதுமே நமக்கு அதிகமான உறவுக்காரர்கள் போலீஸ்காரர்கள், காவல்துறையினர்கள் 3 ஆண்டுகளாக என்னை தேடி அலைந்தார்கள். எதற்கு என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் தேடுவார்கள் என்று சொன்னால் இந்த தேவேந்திரன் என்ன செய்திருப்பார் என்பதும் உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையிலே அந்த 3 ஆண்டுகளில் என் மீது போடப்பட்ட கொலை வழக்குகள் எத்தனை தெரியுமா? 6 கொலை வழக்குகள்.
நெல்லை மாவட்டத்திலே எங்கு நடந்தாலும் கொலை நடந்தாலும் இதற்கு இந்த ஜான் பாண்டியன் தான் காரணம் என்று சொன்னார்கள். அதை பற்றி நான் கவலைப்படுவதே கிடையாது. அந்த 6 கொலை வழக்குகளையும் தவிடுபடியாக நொறுக்கிய பின் மீண்டும் சமுதாய புரட்சி. என்னை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டுகின்றேன். அயோக்கியர்களுக்கு சொல்லுகின்றேன், என் தலை துண்டிக்கப்பட்டாலும் சரி, என் மார்பிலே குண்டுகள் பாய்ந்தாலும் சரி, இம்மண்ணிலே இந்த ரத்தம் பீழும் என்று சொன்னால் அணுக்களாக சதறி சேர சோழ பாண்டிய மன்னனுடைய வலக்கையிலே வாள் பிடித்து இடக்கையிலே கேடயத்தை ஏந்தி எதிரிகளை எப்படி புறமுதுகு காட்டி ஓட வைத்தானோ அதுபோன்று இந்த அணுக்கள் செதறி அடிக்குமே என்று சொல்லி, அஞ்சாதீர் யாரிடமும் ஆள வேண்டும் மனவையால், துஞ்சாதீர் யாரிடமும் துணை வேண்டும் கெஞ்ச வேண்டாம் என்று சொல்லி, வாழ்க மக்கள் வளர்க ஒற்றுமை என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.